கிறிஸ்துவ வன்னியர்களை எம்பிசியில் சேர்க்கக்கூடாது என இந்து மக்கள் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கிறிஸ்துவ வன்னியர்களை எம்பிசியில் சேர்க்கக்கூடாது என இந்து மக்கள் கட்சி மாநில தொண்டரணி தலைவர் மோகன் திங்கட்கிழமை மதியம் 1 மணி அளவில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். முன்னதாக செய்தியாளரிடம் அளித்த பேட்டியில், கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி கிறிஸ்துவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க கோரி கூட்டம் நடத்தினார். வரும் மே 24ஆம் தேதி வெள்ளோடு பிரிவு அருகே மாநாடு நடத்துவதாக அறிவித்தார். இது தமிழ்நாடு அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும். அவ்வாறு நடத்தும் மாநாடு அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது. கிறிஸ்துவராக மதம் மாறியவர்கள் எப்படி வன்னியர் என சொல்ல முடியும்? வன்னியர்களின் எம்பிசி இடஒதுக்கீடு சலுகைகளை ஆக்கிரமிக்க கிறிஸ்துவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இந்து வன்னியர்களின் இடஒதுக்கீடு சலுகைகளை பாதுகாக்க வேண்டும். இந்து வன்னியருக்கு உரிய இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவ மதவாதிகள் சதி திட்டத்தை முறியடித்து அப்பாவி இந்து வன்னியர் சமூக மக்களை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும். வன்னியர் இடஒதுக்கீடு ஆக்கிரமிக்க முயற்சி செய்ய கிறிஸ்துவ மத பாதிரியார்கள் முயற்சி செய்கிறார்கள். திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் நடத்தும் மாநாட்டை தடை செய்ய வேண்டும். வன்னியர்கள் வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவ மதத்தை கைவிட்டு தாய் மதம் திரும்ப வேண்டும் என அரசியல் சாசனம் கூறுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் மோசடி மதமாற்ற கிறிஸ்துவ மிஷனரிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சித்தனர். அப்போது போலீசார் தடுத்து அவர்களை ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, மனு மட்டும் கொடுக்க அனுமதித்தனர். வணக்கம். திண்டுக்கல் பி. மோகன், இந்து மக்கள் கட்சி மாநில தொண்டரணி தலைவர், ஊர்ஐயப்பன்ஜி மாநில துணைத் தலைவர், ரெங்கசாமிஜி, நாகலட்சுமி மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் 12/5/2025 அன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வழி மூலியமாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சி சார்பாக ஒரு கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த மனுவில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி என்பவர் இந்து அப்பாவி வன்னியர் மக்களை கிறிஸ்தவராக்க முயற்சி தொடர்ந்து செய்து வருகிறார். அதே போல மரம் மாறி சென்ற இந்து வன்னியர்களை கிறிஸ்தவ வன்னியராக எம்பிசி அந்த உட்பிரிவில் கொண்டுட்டு வரணும்னு சொல்றாங்க. இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இதை மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டியது. அதே போல பார்த்தீங்கன்னா, இந்து வன்னியர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா இந்து சனாதனத்தையும் இந்து தர்மத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெருவாரியான மக்கள். அவர்கள் அந்த கும்பத்தை தன்னுடைய தெய்வமாக வழிபட்டு வர சூழ்நிலையில அந்த கும்பத்துக்கு பதிலாக திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் சிலுவையை மாற்றுவதற்கான முயற்சியை செய்து வருகிறார். இதை மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டியது. அதே போல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏழை எளிய மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசாங்கம் இணைந்து அந்த கட்டணமில்லா சலுகைகளை தொடர்ந்து கல்வி ஆண்டில் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ சமீப காலங்களாக தமிழக முதல்வர் அந்த கல்வி திட்டத்தில் மத்திய அரசோட மோதல் போக்கை கடைபிடித்து வர காரணத்தினால ஏழை எளிய அப்பாவி பொதுமக்களும் மாணவர்களும் இதில் பாதிப்படைகிறாங்க. உடனடியாக தமிழக அரசு அந்த ஏழை எளிய இந்து மாணவர்களுக்கு உரிய கல்வி சலுகைகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் கிறிஸ்தவ மத மோசடி கும்பலால் மதமாற்று முயற்சிகள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. அதை திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையும் உளவுத்துறை அதிகாரிகளும் வேடிக்கை பார்ப்பதுதான் மிகவும் எங்களுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக நாங்கள் கருதுகிறோம். தொடர்ந்து அத்தகைய செயல்களை அவர்கள் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்து மக்கள் கட்சி திண்டுக்கல் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் எந்த ஒரு மக்கள் பிரச்சனையும் ஜனநாயக முறையில் நாங்கள் காவல்துறை அணுகினாலும் அனுமதி மறுக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா, நாங்கள் நிற்கக்கூடிய இந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது தாடிக்கும்பு காவல் சரக எல்லைக்கு உட்பட்டது. நாங்கள் இப்போ 8ஆம் தேதி மனு கொடுக்குறோம். அதன் மீது உரிய ஒரு இது இல்லாமல் எங்களுக்கு மட்டும் இந்துத்துவ அமைப்புகளுக்கு மட்டும் இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி மறுக்கிறார் மரியாதைக்குரிய ஆய்வாளர் அவர்கள். பேரை சொல்லலாம், இன்னொன்று சொல்ல விரும்பலை.